வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். அவர்களுடைய வீட்டில் பிரதேசத்தில் இந்த வீடு ஒரு நிர்பந்தத்தின் பெயரில் கட்டப்பட்டிருக்கிறது. இதில் இந்த வீட்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் இந்த காரியத்தை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். இவர்களால் ஆனதல்ல. இது ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அவருடைய சித்தம் இன்றைக்கு இந்த அறையை கட்டி இதுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் அனுமதி பாராட்டி இருக்கிறார். வந்திருக்க நாம் எல்லாரும் ஒருமுறைப்பட்டு கர்த்தர் இந்த வீட்டை கட்டிக்கொள்ள கர்த்தருடைய தாசனுக்கு அவருடைய மகனுக்கு உதவி செய்தபடினாலே நம்ம எல்லாரும் கர்த்தரை சோதரிக்கலாம். சோதரிக்கிற கர்த்தாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வீடு அப்பத்தின் வீடாக இருக்கிறாப்பா. ஆண்டவர் இந்த வீட்டில் வந்து போகிற அத்தனை பேரும் வந்து இளைப்பாரி பசிக்கு குசித்து விட்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்து விட்டு போகிற வீடாக இருக்கிற ஆண்டவரே திரும்ப செய்கிற நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் கட்டி முடிக்க எங்கள் தேவன் அனைவருக்கும் பாராட்டினரே நன்றி அப்பா. உங்களுக்கு சோத்திரம், 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 சோத்திரம். அன்பு நல்ல ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிற கர்த்தாவுக்கு சோதரிக்கிறோம். நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்த நல்ல மாலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு சில கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக ஆண்டவரே திருச்சபையாராக உறவுகளாக நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தாவை இந்த வீட்டை இந்த நாமத்தினால பிரதர்சனம் செய்ய போகிறோம். இந்த வீட்டில் இருக்க போகிற கர்த்தாவை உடைய தாசனும் அவருடைய மகனும் சமாதானமாய் ஆண்டவரே பழைய நினைவுகளை மறந்து ஆண்டவரே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க கர்த்தாவை அனைவரும் பாராட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வீடு ஆண்டவரே அப்பத்தின் விட இருக்கலப்பா. நான் படுத்து வித்தரை செய்தேன், விழித்திருக்க அவருடைய செயலால் திருப்தியானே என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் அவர்கள் சுகமாய் படுத்திருந்து ஆண்டவரை எழுந்திருக்கும்போது சுகத்தோடு பலத்தோடு எழுந்திருந்து இந்த நாமத்தை மிகப்படுத்தி கருவு செய்யும். இப்பொழுது கூட ஆண்டவரே இந்த வீட்டை ஆண்டவரை கட்டிக்கொள்ள உதவி செய்த நன்றி அப்பா. எனக்கு தேவையான பண உதவி, பொருளுதவி எல்லாத்தையும் கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். இதற்காக கொடுத்த உழைத்த ஜெபித்த எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நான் எல்லாருமாய் ஒருமுறைப்பட்டு ஆண்டவரே சகோதரருக்கு கர்த்தாவே இந்த வீட்டை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்து பிரவேசிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக வந்து எங்களோடு கூட வீட்டுக்குள்ள பிரவேசித்து எங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஜெபிக்கும் காத்துக்கொள்ளும் பெரிய காரியம் செய்யும். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மாறாத நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
பிரதிஷ்டை பண்ணும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்யக்கூடியவருமாய் இருக்கிறார். அதனால் நான் அது மேலே ஒன்றும் பேசுறதில்லை. நம்ம ஜோனத்தன் ஐயா அவங்க இருக்கிறார். அவர் ஒரு 10 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் கனத்த இருதயத்தோடு தான் வந்திருக்கிறேன். ஏன்னா பாஸ்டர் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிற ஊழியர்களிலே நான் ஒருவன். எல்லாரை காட்டிலும் நான் நேசிக்கிறேன் என்று சொல்வதற்கு இடமில்லை. ஆனால் என்னை காட்டிலும் அதிகமாக பாஸ்டர் நேசிக்கிறவங்க கூட இருப்பாங்க. ஆனால் கொஞ்சமாக அதிகமாக மீடியமாக நேசிக்கிற கலப்படமான இந்த நேசத்தின் பாசத்தின் உறவுகளிலே நானும் ஒருவனாக காணப்படுகிறேன். பாஸ்டருடைய இந்த திருமண நன்னாளிலே அன்பு சகோதரி வனஜா அவர்கள் இங்கே நம்முடைய மத்தியில் இல்லை. ஆனால் அவங்க நம்ம விட்டு கடந்து போனாலும் கர்த்தருடைய சமூகத்திலே இளைப்பாரி கொண்டிருக்கிறார். நம்மை காட்டிலும் பாக்கியம் பெற்றவர்களாக அவர்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவர்களுடைய அன்பினாலே அவருடைய புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அவங்க இல்லாட்டாலும் அவங்க கட்டுவதற்கான எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து வைத்து போயிருக்கிறார்களே. உண்மையாகவே அவர்கள் மிகுந்த புத்திசாலியான சகோதரி தான் அவர்கள். அதற்கு மயமுண்டாவதாக இந்த நல்ல நாளிலும் நான் அதிகமான நேரத்தை எடுக்காமல் பாஸ்டர்கள் சொன்னது கூட ஸ்தோத்திரம் 15 நிமிடத்துக்குள்ளாக முடிக்க ஸ்தோத்திரம் பிரயாசப்பட மாட்டேன். ஸ்தோத்திரம் முடிக்க விரும்புகிறேன்.